ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் முதலமைச்சரின் ரசிகையான பெண் ஆளுங்கட்சி தாவேக நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல தமிழக வெற்றிக் கழக இளைஞர்கள் இருவர் ஒரு இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ சரவணன் ஆதரவில் இந்த கொடூரத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்த இருவர் அரங்கேற்றியுள்ளதாக தெரிகிறது. மேலும் இதனை மறைக்க தாவேகா எம்எல்ஏ சரவணனே அந்த பெண்ணிடம் அமைச்சரிடம் பேசி வேலை வாங்கி தருவதாக சமரசம் பேசியதாக செய்திகள் வருவதாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். சிங்கப்பெண் அதிரடி படைக்கான முதல் வழக்கே ஆளுங்கட்சி மீதான வழக்கா என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ இப்படி கேடுகட்டத்தனமான செயலுக்கு சமரசம் பேசுவதை இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறாரா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமைச்சருக்கு தெரியும், மேலிடத்திற்கு தெரியும் என்றெல்லாம் தெனாவட்டு பேச்சுகள் வருகிறது என்றால் அது என்ன மேலிடம்? யார் அது? முதலமைச்சரா அல்லது முதல்வரை தாண்டிய ஏதேனும் பவர் சென்டரா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிங்கப்பெண் அதிரடி படை தொடக்க விழாவில் சிங்கிள் டேக்கில் பேசிய வசனங்களை எல்லாம் உங்கள் கட்சியினரை பார்த்து பேசுங்கள் முதலமைச்சர் அவர்களே என எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமைக்கு வக்காலத்து வாங்கி சமரசம் பேசி மறைக்க முயன்ற தாவேகா கட்சியினுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வைத்து கைது செய்ய இன்றைய முதலமைச்சருக்கு தெம்பு திராணி இருக்கிறதா என எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் வேறொரு பெண்ணுக்கும் இந்த கொடுமை நடந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளதாக செய்திகள் வருகின்றன. அதனால் இந்த வழக்கை எந்த அரசியல் இடையூறுக்கும் இடமின்றி விசாரித்து குற்றம் இழைத்தவர்கள் மீதும் குற்றத்திற்கு துணை போனோர் அனைவர் மீதும், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் சரி, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.